போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் முதலாவதாக பேச இயலாத பேய் பிடித்திருந்த ஒருவரை இயேசு குணமாக்கி அவருக்கு பேசக்கூடிய திறனை வழங்குகிறார். இரண்டாவதாக திரண்டிருந்த மக்களை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டு அவர்களை பார்த்து, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, எனவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கூறுகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்வில் பல நேரங்களில் நாம் இறை வார்த்தையை பேச முடியாமலும் பிறருக்கு அன்பு காட்ட முடியாமலும் ஆன்மீக ரீதியாக ஊமைகளாக மாறிக்கொண்டிருக்கலாம். நம்மை அத்தகைய கட்டுகளிலிருந்து விடுவித்து குணமாக்க வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியா. அதே வேளையில் உலகில் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய பணி இன்னும் நிறைவு அடையவில்லை. அறுவடை மிகுதியாக உள்ள இந்த உலகில் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நல்ல தொழிலாளர்களாக மாற வேண்டும். இந்த திருப்பலியில் நம்முடைய ஆன்மீக கட்டுகள் நீங்கிடவும், இறைவனின் திராட்சை தோட்டத்தில் நாம் உண்மையுள்ள தொழிலாளர்களாக செயல்பட தேவையான அருளை பெறவும், குறிப்பாக இறை பணியை செய்ய புதிய அர்ப்பணமுள்ள உள்ளங்கள் தோன்ற நாம் ஜெபிப்போம். பக்தி உணர்வோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். செய்த பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனம் இறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை
உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: இஸ்ராயேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கிறேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கைவனெஞ்சன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாகவே விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகிறார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுள் வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தோரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ராயேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேய் அவர் ஓட்டிய போது பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டது இல்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு
நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் ஒரு புறம் இயேசுவின் அளவற்ற இரக்கத்தை, அளவற்ற பரிவை நாம் பார்க்கிறோம். மறுபுறம் இயேசுவை எதிர்க்கும் பரிசேயர்களின் கல் நெஞ்சத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு சிறிய பின்னணி இவ்வாறு வரும். ஆண்டவர் இயேசுவினுடைய கலிலேய பணியினுடைய உச்சகட்டம் இன்றைய நற்செய்தி. யூதர்களின் வரலாற்றில் பேய் பிடித்த ஒருவரால் பேச முடியாமல் போனால் அவரை விடுவிப்பது மெசியாவால் மட்டும்தான் முடியும் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஏனெனில் அக்காலத்தில் பேய் ஓட்டுபவர்கள் முதலில் அந்த பேயின் பெயரை கேட்டு அதற்கு பின்பே துரத்துவர், வரலாறு சொல்லுகிறது. ஆனால் பேச முடியாதவரால் தன் பெயரை கூற முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் பேச முடியாத ஊமையாயிருந்த அவரிடம் இந்த பேயை விரட்டிய பொழுது மக்கள் வியந்து, இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் நாங்கள் கண்டது இல்லை என்றனர். ஆனால் பரிசேயர்கள் பொறாமையால் இயேசுவை பார்த்து பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் இயேசுவின் மீது அவதூறை வாரி இறைத்தார்கள். இந்த பகுதியில், இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட ஒரு அருமையான ஒரு குணத்தை நாம் நமதாக்க வேண்டும். என்ன குணம்? பரிவு கொண்ட இதயம். ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்த பொழுது அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டார் என்ற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். பரிவு என்பதற்கு அவருடைய அர்த்தம் இவ்வாறு வரும்: பிறரின் துன்பத்தை தனது துன்பமாக உணர்ந்து அந்த துன்பத்தை சரி செய்ய முயற்சியில் இறங்குவது. வார்த்தை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் பரிவு. ஒரு ஊரில் ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். பசியால் வாடினான். ஒரு வீட்டின் கதவை தட்டி குடிக்க தண்ணீர் கேட்டான். அந்த சிறுவனின் பசியை முகத்தில் உணர்ந்த அந்த தாய் தண்ணீருக்கு பதிலாக ஒரு குவளை பால் கொடுத்தார். பல வருடங்கள் ஓடி போனது. அந்த பெண்மணி அந்த சிறுவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் தான் கேட்டான். ஆனால் அந்த சிறுவனுக்கு ஒரு குவளை பால் கொடுத்த அந்த தாய் சற்று வயதானது, படுத்த படுக்கை ஆனார்கள். மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. எவ்வளவு கட்டணம் கட்ட வேண்டும் என்று அந்த மருத்துவ அந்த பில்லை கேட்ட பொழுது அந்த ரசீதுக்கு பின்னால் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததாம்: நீங்கள் இதற்கான மருத்துவ கட்டணம் கட்ட வேண்டாம். உங்களுடைய கட்டணமானது பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு கொடுத்த ஒரு குவளை பாலில் நிறைவு அடைகின்றது. முழு கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு அறுவை சிகிச்சை செய்த அந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை. சிறுவனாக இருந்த பொழுது அந்த தாயிடம் ஒரு குவளை தண்ணீர் கேட்ட பொழுது தண்ணீருக்கு பதிலாக அவர் மீது பரிவு கொண்டு அந்த பாலை கொடுத்த அந்த தாய்க்கு அந்த சிறுவன் மருத்துவராக மாறி பிறகு பரிவு கொண்டு அந்த தாயினுடைய அந்த முழு மருத்துவ செலவை தானே ஏற்றுக்கொண்டார். இதுதான் பரிவு. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாம் அளவுக்கு அதிகமாக பார்க்கின்றோம் இந்த பரிவு குணத்தை. இப்படிப்பட்ட பரிவு குணம் கொண்ட ஆண்டவர் இயேசுவின் மீது பழி சுமத்திய அந்த பரிசேயர்கள் மீது இயேசு எவ்வாறு பரிவு கொண்டார்? தன் மீது குற்றத்தை கண்டுபிடித்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டார். இயேசு எவ்வாறு கையாண்டார்? நாமும் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலர் நம்மை மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக
காயப்படுத்தலாம், நம் மீது பழி சுமத்தலாம். இயேசு எவ்வாறு கையாண்டாரோ அதே போல நாமும் அவர்களை கையாள வேண்டும். முதலாவது, தன் மீது பழி சுமத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மௌனம் காத்தார். பரிசேயர்கள் பேய்களின் தலைவனால் பேய் ஓட்டுகிறான் என்ற பொழுது இயேசு அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை. தேவையில்லாமல் விமர்சனங்களுக்கு பதில் தராமல் மௌனமாக இயேசு இருந்தார். நம்முடைய வாழ்வில் குறை சொல்பவர்கள் நம் மீது பல குறைகளை வாரி இறைக்கும் பொழுது நாம் எதிர்பேச்சு பேச வேண்டாம். மௌனம் காக்கும் பொழுது நம்முடைய அக அமைதியை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, இயேசுனுடைய பரிவு குணம் இவ்வாறு வருகிறது. தொடர்ந்து நன்மையை செய்து கொண்டே சென்றார். பழி சொற்கள் இயேசுவின் வேகத்தை குறைக்கவில்லை. அவர் தொடர்ந்து எல்லா நகர்களுக்கும் சென்றார், கிராமங்களுக்கு சென்றார், அவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டே சென்றார். நம்முடைய வாழ்வில் கூட நமக்கு எதிராக யாராவது துரோகம் செய்தால் நாமும் எதிராக துரோகம் செய்யாமல் நன்மையை செய்யும் பொழுது நாமும் இயேசுவை போல இயேசுவின் மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். எனவே இன்றைய நற்செய்தியில் நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கக்கூடிய சவால்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பரிதாபப்படுவதோடு நிற்காமல் பங்கேற்க வேண்டும். இயேசு மக்களை பார்த்து மனம் இறங்கினார், பிறகு குணமாக்கினார். நாமும் பிறரின் துன்பங்களை கண்டு வெறும் வார்த்தையோடு நிற்காமல் உதவி செய்ய முன்வர வேண்டும். இரண்டாவதாக, பழி தூற்றுபவர்களை தாண்டி நற்பணி செய்வது. பரிசேயர்கள் பழி சுமத்திய பொழுதும் இயேசு தன் நற்செய்தி பணி நிறுத்தவில்லை. நாமும் விமர்சனங்களை கண்டு சோர்வடையாமல் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடிய சவாலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு முன் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை போல, ஆரோக்கிய அன்னையை போல, ஆண்டவர் இயேசுவை போல நம்மை சுற்றியுள்ள விமர்சனங்களை, பழி சொற்களை கண்டு நாம் அஞ்சாமல், பயப்படாமல், மனம் ஒடிந்து போகாமல் நம் இதயத்தில் இறைவனின் அன்பை சுமப்போம். நம்முடைய உள்ளத்தில், ஆன்மாவில் நாம் பரிவு குணத்தை சுமந்து நன்மை மட்டும் செய்வோம். அதன் வழியாக ஆண்டவர் இயேசுனாருடைய அருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். புனித ஆரோக்கிய அன்னை நம்மோடு உடன் பயணிப்பாராக. ஆமீன். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, கனிவுடன் என்னை நீ ஏற்றருள் புரிவாய். காணிக்கை பொருளாய் என்னை தந்தே, நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தே நாயகனே. நறுமணம் வீசும் மலர் போல என்னை நல்கிட வந்தேன் நாயகனே. பாசமும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்து விட்டேன், என்னை தந்து விட்டேன். காணிக்கை பொருளாய் என்னை தந்தேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடிய மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.